ஒரு தரிசனத்தை கர்த்தர் காண்பித்து அதுல ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் சொன்னால், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். சில நேரங்கள் அபிஷேகம் பெறாத பிள்ளைகளுக்காக நீங்க அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. அபிஷேகம் தான் உங்க பிள்ளைகளை பாதுகாக்கும். அபிஷேகம் தான் உங்க பிள்ளைகளை வழி நடத்தும். அபிஷேகம் தான் உங்க பிள்ளைகளுக்கு தீமை நின்று விலைக்கு காத்தரணும். அபிஷேகம் மிகவும் முக்கியமானது. இந்த சபையில ஆவியார் நடத்துகிறபடினா அபிஷேகம் மிகவும் முக்கியமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அபிஷேகம் எதற்காக சொல்லுகிறார் என்று சொன்னார், ஒரு ஆலோசனையா சொன்னார். அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம்னு சொன்னார். அபிஷேகம் நமக்கு புத்தியை கொடுக்கும். அபிஷேகம் நமக்கு ஞானத்தை கொடுக்கும். அபிஷேகம் நமக்கு ஆலோசனை கொடுக்கும். ஆலோசனை கொடுக்கிற ஞானம், ஞானத்தை கொடுக்கிற ஆலோசனை நம்ம புத்தியை கொடுத்து நம்மள ஞானத்தினால் நிரப்புகிறதை பார்க்கலாம். ஆலோசனை கேட்காத பிள்ளைகளுக்கு கர்த்தரே தெளிவா சொன்னாரு, உங்க ஆபத்து காலம் வரும் பொழுது நானும் ஆகடியம் பண்ணுவேன். கொள்ளை நோய்கள் வரும் பொழுது நானும் உங்களை விட்டு விலகி விடுவேன். யுத்தங்களும் பஞ்சங்களும் வரும் பொழுது நானும் உங்களை விட்டு விலகிடுவேன். காரணம் என்னவென்று சொன்னால், சபையில தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆலோசனையை அபத்தமாக எண்ணக்கூடாது. ஆலோசனை அற்பமாக எண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆலோசனையை கேட்க வேண்டும்.